அரபு நாடுகளுக்கு ட்ரம்போட பயணம். இந்த பயணத்துல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதுல என்ன ஏமாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம்ப் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பயணமா வந்துகிட்டு சவுதி அரேபியா, கத்தர், யுஏஇ அப்படிங்கிற 3 இடத்துக்குமே வந்துகிட்டு அரேபியன் வளைகுடாக்கு வந்துகிட்டு செல்றாப்ல. சென்றானா அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஹைப் நடந்துச்சு. மிகப்பெரிய ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் வந்துகிட்டு சொன்னது ஒரு பெரிய அறிவிப்பை வந்துட்டு, ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட், பெரிய அறிவிப்பு வந்துகிட்டு அங்க வந்து சவுதியில போயிட்டு நான் சொல்ல போறேன் அப்படிங்கறத வந்துகிட்டு அவர் சொல்லியிருந்தது. அது மட்டும் இல்லாம எப்பவுமே எந்த ஒரு அமெரிக்கன் தலைவரும் அது பிரசிடென்ட் வந்துகிட்டு இந்த அரேபியன் கண்ட்ரிஸ்க்கு வந்தாங்கன்னா, அரபு நாடுகளுக்கு வந்தாங்கன்னா அவங்க இஸ்ரேலுக்கு செல்வது வந்துகிட்டு பதிவு எப்பவுமே நடக்கும். ஆனா இந்த தடவை இஸ்ரேலுக்கு அவர் வந்து செல்லவே இல்லை. அப்போ இங்குள்ள மக்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அமெரிக்கா வந்து இஸ்ரேலை கழட்டி விடுச்சு, அதனால இஸ்ரேல் வந்துகிட்டு இப்ப தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது, அதனால காசால வந்துகிட்டு போர் நிறுத்தம் நடைபெறும், ஒரு தனி பாலஸ்தீன் நாடு உருவாக எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்துகிட்டு கட்டமைக்கப்பட்டது. உண்மை அப்படியா இருந்துச்சுன்னா இப்போ சில விஷயங்கள் வெளியில கசியுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முதல்ல அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய நாடகம் நடத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாப்ல. இன்னொரு தரப்பு சொல்றாப்ல நெதன்யாகு வந்துகிட்டு பயங்கரமா மிரட்டி இருக்காப்ல. அதாவது நெதன்யாகு அப்படின்னு சொல்றாம யூத லாபி வந்துகிட்டு அமெரிக்காவை வந்து மிரட்டப்பட்டிருக்கிறது, ரொம்ப மிரட்டி இருக்காப்ல, அதனால இது நடக்கல அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியில வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன அப்படிங்கறதுல நம்ம வந்துகிட்டு இப்ப பார்க்கலாம். அதாவது சவுதிக்கு வந்தது ஒரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து தொழிலுக்காக தான், தொழில் தொடங்குவதற்காக முதலீட்டுக்காகவும் தான் வந்திருக்காப்ல. சவுதி வந்துகிட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் வந்துகிட்டு எதுல எல்லாம் போடுறாங்க அப்படின்னா கூகுள்ல இருந்து எல்லாமே அமெரிக்கானோட எல்லா இதுலுமே, டெஸ்லா வர கூகுள், ஓபன் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்லா, இப்படி ஏகப்பட்ட இது வரிசையா போகுது, மைக்ரோசாப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே போகுது. எல்லாத்துலயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பில்லியன் அப்படிங்கிறப்பல கிட்டத்தட்ட அது 1 ட்ரில்லியன் வரை போகும் அப்படின்னு சொல்றாப்ல. இவ்வளவும் அங்க முதலீடு பண்றாப்ல. பத்தாக்குறைக்கு வந்துகிட்டு ஆயுதங்களும் வாங்குறாப்ல. இது அமெரிக்காவுக்கு பிசினஸ். ரிட்டர்ன் பிசினஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா சவுதிக்கு வந்துகிட்டு சவுதியில நிறைய முதலீடு பண்றாப்ல சில அமெரிக்கன் கம்பெனிகள் அப்படிங்கிற அளவுக்கு இது போயிருக்கு. சரி, அப்ப இதுக்கு வரும்போ இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா மக்கள் கொதிச்சிருக்காப்ல. காசா பத்தி எரியுது. இதுல வந்துகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உறவுகள் தேவையா, இது நடக்குமா, இதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற அளவு மக்கள் மத்தியில வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு தனி பாலஸ்தீன் நாடே வந்துகிட்டு அமையும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஊடகங்கள் வந்துகிட்டு ஏற்றி விட்டுருக்கு. ஏன் அல் ஜசீராவை வந்துகிட்டு நம்பிச்சுன்னா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு தான் அந்த இதுல போயிட்டு இருந்தது. இதுல போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அறிவிப்பாங்க, நாளைக்கு அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா அவரு வந்துகிட்டு நீட்டா சிரியால வந்துகிட்டு சிரியாவுக்கு எல்லாமே செஞ்சுட்டு சிரியா மேல தடையெல்லாம் நீக்கிட்டு ஈரான் மேல ஒரு பிரஷரை கொடுத்துட்டு போறாப்ல. அதாவது ஈரான் இதேதான் பழைய அந்த அரபு கண்ட்ரிகள் வந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா முட்டாளா இருக்கான், இனிமே முட்டாளா இருக்கான். அப்படிதான் அவன் என்ன செய்யறான்னா பிரிச்சு விளையாடுறான். அதாவது ஷியா வேற சன்னி வேற அப்படிங்கிற அளவுக்கு பிரிச்சு விளையாடுறான். அதை புரியாம இருக்கிற அரபு என்ன செய்யறான்னா இவனுக்கு கை தட்டிட்டு இருக்கா அப்படின்னு சல்மான் தான் சொல்ல போனானா. காசாவை பத்தியா பாலஸ்தீன இதுல வந்துகிட்டு மிக கொடுமையான ஒரு இதை நான் பாக்குறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பேத்த கொண்டிருக்கான், இவ்வளவு அந்த மக்களை, பாலஸ்தீன் மக்களை கொண்டிருக்கான். அதை பத்தி எல்லாம் சொல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாலஸ்தீனுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்காம பாலஸ்தீன் தனி நாடா ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே வந்துகிட்டு அங்குள்ள தலைவர்கள் தான், அவங்க கற்பழிச்சதுதான் அப்படிங்கிற அளவுக்கு கேவலமா பேசுறான். அதையும் இந்த அரபு தலைவர் வந்து பார்த்துட்டு இருக்கான எவ்வளவு பெரிய கேவலமா இருப்பான். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையானது. இவன் இந்த ஒரு நாடகம் போட்டுட்டு அதை சொல்லிட்டான். என்ன எனக்கு நாங்க வந்து செய்யணும்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு பாலஸ்தீனுக்குள்ள ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது ஒண்ணு செய்யற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பின் சல்மான்ல இருந்து எல்லாரும் பிரச்சனை கொடுத்தா அதான் செஞ்சுட்டான். 400 கோடிக்கு 400 பில்லியன் மதிப்புள்ள கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு பிளைட்டை வந்துகிட்டு ட்ரம்புக்கு கொடுக்காப்புல கத்தர் அப்படிங்காப்புல, இல்ல ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பு அப்படிங்காப்புல, என்னங்க தெரியல. இது வந்து ஒரு புதிய விமானம் இல்ல, அது வேற கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா 7 வருஷமா பழக்கம் உள்ள ஒரு விமானம் தான். இதுக்கு முன்னாடி வந்து கத்தர் மன்னர்களும் குடும்பங்களும் உபயோகிச்ச விமானத்தை வந்துகிட்டு ரீனோவேஷன் பண்ணிட்டு அவங்க வந்துகிட்டு அதை வந்து கொடுக்குறாப்ல. அது வேற இருந்தாலும் இதெல்லாம் கொடுக்கீங்களா, இதுக்கு கை மாற உங்களுக்கு என்ன செய்ய போறாப்ல, உங்க இனத்துக்கு என்ன செய்ய போறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேள்விக்குறிதான். இங்க காமிச்சிட்டு இஸ்ரேல் கூட சண்டை பிடிச்சி இஸ்ரேல் கூட எதிராக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இங்க வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாப்ல. இனி என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது.
இஸ்ரேல் குண்டு போட்டுட்டு தான் இருப்பான். இங்க இருக்கிற அரபு எல்லாரும் வாயை பொழந்து இருந்துட்டு தான் இருப்பான். அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. இந்த பாலஸ்தீன்ல எல்லாம் அழிஞ்சா என்ன, பாலஸ்தீன் நாடு போனா என்ன, தன் நாடு இருந்தா போதும். அப்படி நாளைக்கு இவன் நாட்டை பிடிச்சி வரும்போது அன்னைக்கு தெரியும். இன்னைக்கு பஸ்ருல் அசாதை வந்துகிட்டு துரத்திட்டு இன்னைக்கு சிரியா அந்த லெவல்ல நிக்கி. இன்னைக்கு சிரியா வந்து ஒரு அடிமை மாதிரி அமெரிக்காக்கு அடிமையா போட்டு விட்டாப்ல. இனி ஈரான் மேல கை வைக்க இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல ஈரான், ஈராக், சிரியா. இப்ப சிரியாவை கையில வச்சாச்சு. ஈராக்கு ஓரளவுக்கு கையில தான் இருக்கு. இப்ப ஈரானை வந்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருக்கு. ஈரான் நீ என்ன செய்யும், ஈரானோடமோ ரஷ்யாவோடமோ நீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ பார்க்கலாம். இதுக்கு மத்தியில என்னமோ பாலஸ்தீனுக்கு வந்துகிட்டு சுதந்திரம் கொடுக்க போறதாகவும் அதை வந்துகிட்டு போர் நிறுத்தத்தை வந்துகிட்டு ட்ரம்ப் செய்ய போறதாகவும் வந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா இருந்ததாகவும், இதுக்கு தடையா வந்துகிட்டு யூத லாபிகள் வந்துகிட்டு அங்க இருந்து ப்ரெஷர் பண்ணதாகவும், அதை வந்துகிட்டு கொடுக்க கூடாது, அந்த சண்டை நிறுத்தம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதாவது, அப்படி நீங்க நடத்தினாலும் இஸ்ரேல் தனியா வந்துகிட்டு செய்வாப்புல, அது வந்துகிட்டு வேற மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள எல்லா ஆபீசர், ஏன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கால இருக்கிற வந்துகிட்டு அங்க உள்ள ஆபீசர் எல்லாருமே வந்துகிட்டு ஒரு 70% வரை ஆபீசர் எல்லாமே வந்து ஜூதர். இவங்க வந்து அங்க லாபி பண்ணிட்டு இருக்காப்ல. அங்க இருக்கிற செனட்ல இருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க தான் இருக்காப்ல. இவங்க வந்துட்டு கொடுக்கிற ப்ரெஷர்ல இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்படி ஒரு அறிவிப்பு செய்யதா இருந்ததை வந்துகிட்டு தடுக்கப்பட்டதா ஒரு நியூஸ் ஒரு சைட்ல விடுறாங்க. இன்னொரு தரப்பு சொல்றாங்க அமெரிக்கா வந்துகிட்டு நாடகமாடி, அதாவது எல்லாமே இஸ்லாமியருக்கும் அந்த சமுதாயத்துக்கும் அந்த இனத்துக்கும் வந்துட்டு என்னமோ கெட்டி எழுதி சொல்ற மாதிரி செஞ்சு அங்குள்ள பணத்தெல்லாம் இங்க கொண்டு வந்துட்டு இப்போ அவங்க நடுத்தர விட்டுட்டு போயிட்டாப்ல. இது வந்து அமெரிக்காவோட ஒரு நாடகம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லப்படுகிறது. இது எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு இதுக்குள்ள கிளியரான ஒரு முடிவு நமக்கு வந்துட்டு வெளியில வரும். அமெரிக்கா நாடகம் ஆடினானா இல்லாட்டி ஏன்னா நம்ம சைட்ல போய் நம்பவும் முடியாது. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பைடன் நிறுத்தி வச்சிருந்த குண்டுகளை வந்துகிட்டு அந்த 2000 பவுண்டுகளை குண்டுகளை வந்துகிட்டு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்தாப்ல, அடிச்சு நாசமாக்கு அப்படிங்கிற எண்ணத்துல தானே கொடுத்தவன் அடுத்த ஒரு மாசத்துலயே வந்துட்டு நான் மாறிட்டேன் நல்லவனாயிட்டேன் அப்படின்னு சொன்னா மத்தவன் நம்புவான், அரபி நம்புவான். நம்ம நம்புவோமா? நம்ம சாப்பிடுவோம், நம்ம வந்து தோட்டத்துல உப்பு போட்டு சாப்பிடுவான், நம்ம எல்லாம் நம்புவோமா? இந்த மாதிரி கதைகள் எல்லாம் இதைத்தான் இப்படிதான் ஏமாத்திருக்கான். அவனை ஏமாந்துதான் இருக்கான காட்டாரவியல். அவனை எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறதான் ஏங்குள்ளது. அவன் தலையில முளக அரைச்சிட்டு நீண்ட ட்ரம்ப் இருக்கிற காதம் சொல்லிட்டு போயிட்டான். அதுதான் ஈரான் சொல்றாங்க, உங்க பாருங்க உங்களை வச்சு உங்களை ஒரு நாள் ஏமாத்தோம், அன்னைக்கு உங்களுக்கு புரியும் அப்படிங்க. இவன் வந்து சியா சன்னி பிரச்சனையில நம்ம தான் தலைவர் இருக்கணும். அதாவது எம்பிஎஸ்க்கு வந்துகிட்டு நாம தான் இந்த வளைகுடா வந்துட்டு ஆள்ற மண்ணா இருக்கணுங்கிற ஒரு மெதப்புல இதெல்லாம் பண்றான். ஆனா அவன் இலக்கு என்னங்கிறது தெரியல. அவன் ஒரு அடிமையா தான் ஒரு அடிமை மன்னனா தான் இருக்க போறாங்கிறது வந்து தெரியாம இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சிருக்காப்ல. பார்க்கலாம் இனி அடுத்து என்ன நடக்குங்கிற அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று உங்கள் ஜஸ்டே.